வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி, இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷபராசி நம்ம கிட்டத்தட்ட நிறைய மாதங்கள் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் இந்த மாதம் செப்டம்பரில் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ஏன்னா நான் சில விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரிஷபராசியில் ரிஷப லக்னத்தை சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன் சுக்கிரன் தான் அழகு, சுக்கிரன் தான் இளமை, சுக்கிரன் தான் பாசிட்டிவ் எனர்ஜி, சுக்கிரன் தான் ஃபேமிலி, சுக்கிரன் தான் இன்டிமிசி, சுக்கிரன் தான் லவ், கேர், ஆப்போசிட் ஜெண்டருடைய அட்ராக்ஷன் எல்லாமே சுக்கிரன் தான். சுக்கிரன் இல்லாமல் ஒரு மனித இனம் அடுத்த லெவலுக்கு அது கடந்து செல்லவே செல்லாது. எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சுக்கிரனா ஒரு பெண்ணுன்னு கூட எடுத்து, ஒரு பெண் இல்லாத இந்த உலகம் இயங்காதுன்னு வச்சிங்களேன். தாய், மகள், மனைவி எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. இப்போ சுக்கிரனா ஒரு பெண், ரிஷபம் அப்படின்னா அது ஒரு பெண்ணை குறிக்கிறது. சுக்கிரன் ஏன் இதை நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதம் செப்டம்பரில் உங்களுக்கு டிரான்சிஷன் எப்படி நடக்க போகுது தெரியுமா? ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் 14th of செப்டம்பரில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறார். அது 4th ஹவுஸில் 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம்னா என்ன எடுத்தோடனே ஒரு மாதிரி இருக்கா, பயப்படாதீங்க. இது ஜாபில் ட்ரபிள் பண்ணல. இது ஏன் ஜாபில் ட்ரபிள் பண்ணலாம்? சனி அங்கே ஆல்ரெடி வகரத்தில் அது பாட்டில் 11th ஹவுஸில் கிளியராக இருக்குது. ஜாபில் ட்ரபிள் பண்ணல, வேலையில் ட்ரபிள் பண்ணல, இன்கமில் ட்ரபிள் பண்ணல, வேறு எந்த பிரச்சனையும் இது பண்ணல. ஸோ கரியர் பாயிண்டில் அது கிளியராக இருக்குது. பட் ட்ரை பண்ணுறது வேறு ஏதாவது புதுசாக சேஞ்ச் பண்ணணும், ட்ரை பண்ணணும், ஜாயின் பண்ணணும், வாங்கணும், இதெல்லாம் தள்ளி போட்டுடலாம். இதெல்லாம் ஃபேவராக இருக்காது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஜாபில் இருக்கீங்க, பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கீங்க, எல்லாமே ஓகே. பட் சம்திங் டு ஸ்டார்ட் நியூ, அது இந்த மாதம் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் நான் சொல்கிற மாதிரி 14th of செப்டம்பரில் இருந்தால், ஒருவேளை பிஃபோர் 14th இருந்துன்னா நோ ப்ராப்ளம். 14th of செப்டம்பர்லேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, பண்ண போகிறீங்கன்னா அதை இந்த செப்டம்பரில் கொஞ்சம் தள்ளி போடலாம். அது ஏற்கனவே செய்கிற வேலையிலையோ ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, நான் கிளியர் பண்ணிடுறேன். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறதுனா, அந்த சுக்கிரன் என்ன தான் பண்ணோம், ஏதாவது சீரியஸாக ஏதாவது பண்ணுமா? நம்ம எல்லா பிளானட்டையும் பார்க்கணும். குரு 2nd ஹவுஸில், இன்கமில் பிரச்சனை இல்லை, ஃபேமிலி ஓகே, அது பாட்டில் போயிட்டுருக்கு, அது பாட்டில் வருமானம் வந்துட்டுருக்கு, அது பாட்டில் குடும்பம் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக பரவாயில்ல, புதன் உச்சத்துக்கு வந்துடுறார். உங்களுக்கு 14th செப்டம்பரில் புதன் எக்ஸால்டடு, 5 புத்தி, 5 கெட்டிக்காரத்தனம், 5 இன்டலெக்சுவல் ஐடியாஸ், 5 கிரியேட்டிவிட்டி, சினிமா, கதை, கற்பனை, கலை உலகம், கிரியேட்டிவிட்டி. புதன் உச்சத்துக்கு வர்றாரு, ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்கறது செவ்வாய். மெயினாக இது வரைக்கும் 5th ஹவுஸில் இருக்குது, அது ஒன்றும் பேடான பொசிஷன் இல்லை. இப்போ 6th ஹவுஸில் செவ்வாய், 6ல் செவ்வாய். இப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது எதிரிகள், எதிர்ப்புகள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு மெயினாக ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு மாதம். பட் இருந்தாலும் இதை அடுத்தடுத்து சொல்லும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். செவ்வாய் 6, இந்த பக்கம் புதன் உச்சம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஃபேவராக இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம பார்க்குறது சூரியன். 16th of செப்டம்பர் வரைக்கும் சூரியன் கேது கன்ஜெக்ஷன் 4th ஹவுஸில், அப்படியே அங்கே 4லேருந்து 5க்கு சூரியன் ஷிஃப்ட் ஆகிடும். மறுபடியும் புதனோட கன்ஜெக்ஷன் ஆகும். லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 5 கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷனும் உங்களுக்கு பாசிட்டிவான ஸ்கோர் தான் கொடுக்குது. சூரியன் புதனுடைய கன்ஜெக்ஷனும் உங்களுக்கு பாசிட்டிவான ஸ்கோர் தான் கொடுக்குது, நெகட்டிவ் இல்லை. ராகு கேது செக் பண்ணி பார்த்தா ராகு 10ல் பாவகிரகமான ராகு, அதை குரு பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு அதிபன் சனி, அது 11ல் இருக்குது. ஸோ 11ல் சனி, 10ல் ராகு, 10ல் இருக்கிற ராகு குரு பார்வை விழுது. குரு ஆல்ரெடி ரிஷபத்துக்கு 2nd ஹவுஸில், எல்லாமே ஃபேவராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பணம், வீடு, குடும்பம், வாகனம், சொத்து, சேர்க்கை, முன்னேற்றம், படிப்பு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக பிரயாணம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சுக்கிரன் மட்டும் 14th of செப்டம்பர்லேருந்து
உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குது. பட் இந்த கன்ஜெக்ஷன் என்ன மெசேஜை கொடுக்குது? கேது என்றால் என்ன, சுக்கிரன், இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு 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 விளக்கத்தை கொடுத்துட்றேன். சுக்கிரன் வந்து ஒரு வைரக்கல் நினச்சிங்க, ஒரு டைமண்ட் நினச்சிங்க, ஒரு லைட் நினச்சிங்க, ஒரு ஒளி, ஒரு தீபம், ஒரு விளக்கு, ஒளி கொடுக்குற ஒரு கோல் இது சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஒரு பிரகாசிக்கும். சுக்கிரன் ஆதிக்கத்தில் உள்ளவங்களே ஒரு பிரகாசமாக இருப்பாங்க, ஒளியாக இருப்பாங்க, ஒரு அழகாக இருப்பாங்க, ஒரு ஈர்ப்பாக இருப்பாங்க, ஒரு ஒளியாக இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எப்பவுமே வந்து ஒரு திங்கிங்கே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுக்கிரனுக்கு கேது வந்து எப்பவுமே முடிவுரை எழுதுறவர். முடிவுரைன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு பிறவியே இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், பிறவியே வேண்டாம், அதான் கேது. எனக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வமே இல்லை, எனக்கு வேணவே வேணாம், அதான் கேது. எனக்கு என் சொத்து வேணாம், என் சொந்தம் வேணாம், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், அதான் கேது. கேது என்றால் எனக்கு எதுவும் வேண்டாம். கேதுக்கு தலை கிடையாது. தலை இருந்தால் மூளை இருக்கும், மூளை இருந்தால் சிந்திக்க வைக்கும், கண் இருந்தால் பார்க்க வைக்கும், ஆசைப்படும், காது இருந்தால் கேட்கும், ரசிக்கும், நாக்கு இருந்தால் ருசிக்கும், மூக்கு இருந்தால் முகரும். அது வந்து சந்தோஷமாக அந்த ஸ்மெல்லை வந்து இன்ஹேல் பண்ணி அதை ஹாப்பினஸை கொண்டு போயிடும். அப்போ நம்மளுடைய புலன்கள் எல்லாமே இந்த தலையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. கண்ணு, காது, வாய், மூக்கு, மூளை, மெய் உணர்வு. அப்போ இந்த கேது வந்து இந்த உணர்வுகள்லாம் அடக்கும், இல்லைனா உணர்வுகள்லாம் கெடுக்கும், இல்லை உணர்வுகளுக்கெல்லாம் எல்லையை கடந்து கொண்டு போகும். அவ்வளோதான், இது ஒன்றும் இல்லை. நீ பார்த்தது நிஜம் இல்லை, நீ கேட்டது நிஜம் இல்லை, நீ ரசித்தது ருசித்தது எதுவும் நிஜம் இல்லை, நீ சிந்திச்சது எதுவும் நிஜம் இல்லை, எதுவும் நிஜம் இல்லை, எல்லாமே மாய், எல்லாம் போலி, எல்லாம் ஒரு காலத்தை இல்லை அப்படிங்கிறது தான். நத்திங் தான் வந்து நிரந்தரம். நத்திங் இஸ் பர்மனெண்ட். ஸோ அது மாதிரி நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்ம நத்திங்லேருந்து தான் வந்தோம், திருப்பி நத்திங்கே போயிடும். அந்த மாதிரி தான் அதான் கேது. இப்போ கான்செப்டாக புரிஞ்சுப்பீங்க. சுக்கிரன் உலகத்தில் உள்ள அனைத்து ஆசா பாசங்களுக்கும் அதிபதி. என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் மகன், என் மகள், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, எங்கள் அக்காள், அப்படிங்கிற மாதிரி எல்லா உறவையும் நேசிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளானட் தான் சுக்கிரன். கேது எதையுமே வேண்டாம், எதையுமே நிலையில. உங்கள் அப்பாவாக இருந்தானா எங்கள் அப்பாவாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான். யார் யாருக்கு அப்பா? இந்த ஜென்மத்தில் அப்பா, அடுத்த ஜென்மத்தில் அவர் யாரோ, நீங்கள் யாருக்கோ பிறக்க போகிறீங்க, முன் ஜென்மத்தில் யாருக்கோ. இதான் கேது, ஞானம், ஃபிலாசபி. அப்போ இந்த கன்ஜெக்ஷன்ஸ் என்ன சொல்லுது? இந்த கன்ஜெக்ஷன்ஸ் வந்து சுக்கிரன் அண்ட் கேது வந்து தொடர்பு கொண்டு 4ஆம் இடத்துல இருக்குன்னு சொன்னோம்னா திடீர்னு ஒரு வெறுமையான ஒரு மனநிலை வரும். திடீர்னு உங்களுக்கு ஒரு வெறுமையான, நம்ம யாருக்காக வாழணும், நமக்கு யார் இருக்கா, நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சு கொடுத்தாலும் இவங்கெல்லாம் நம்மளை துளி கூட மதிக்கலை. ஒரு இல்லத்தரசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம எதுக்காக நம்ம இப்படி மெனக்கெட்டு உயிரை கொடுத்து இவங்களெல்லாம் காப்பாற்றணும், நம்ம ஏன் நம்ம கணவரை இப்படி கவனிக்கணும், இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும். ஆணாக இருந்தீங்கன்னா, ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை யாரும் வேல்யூவே பண்ணலையே, நம்ம மனுஷனாகவே மதிக்கலையே, நம்ம ஓடி ஆடி சம்பாரித்து இந்த குடும்பத்தை இப்படி காப்பாற்றுறோம், தாங்குன்னு தாங்குறோம், உழைக்கிறோம், நம்மளை மதிக்கவே இல்லையே, நமக்கு உண்மையான அன்பு காட்ட ஆளே இல்லை போல், நம்ம அம்மாவே நம்மளை வெறுக்கிறாங்களே, நம்ம அப்பாவே எப்படி பேசுகிறாரு, என் மனைவியை எப்படி பேசுகிறாங்களே, என் கணவனை எப்படி பேசுகிறாரு, என் பிள்ளையே என்ன மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுமை. இதுதான் அந்த கன்ஜெக்ஷன் பண்ணும். ஏன் அது அந்த வெறுமையை கொண்டு வருது? சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 1, ராசிநாதனா எமோஷனு, லக்னநாதனா மூளை, சிந்தனை. அப்போ இந்த வெறுப்பான மனநிலை வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நீங்கள் யாரையாவது ரொம்ப நம்பியிருந்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் இதை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்து காட்டிக்கிட்டு அதெல்லாம் இப்படியாக இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் ட்ரை பண்ணுறதை விட, நான் ஏற்கனவே சொன்னேன், கேது தான் எண்டு கார்டு, அவர் தான் முடிவுரை எழுதுவர். அப்போது கேது முடிவுரை என்றால் நாம் வந்து வாழ்க்கையில் மறைந்த பிறகு எங்கே போகிறோம்? நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அதோட நம்மளை அடக்கம் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கமோ நரகமோ நம்ம பாவ புண்ணியத்தை பொறுத்து. இப்போ இந்த மாதம் வந்து கேது சுக்கிரன் கன்ஜெக்ஷன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடைமுறையில் ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறீங்க, ஆனால் இந்த மாதம் மனநிலை இப்படி பாதிக்கிற மாதிரி வருது. 14th of Septemberலேருந்து தெய்வமே கதி, இறைவனே நமக்கு வழி, கடவுள் தான் நமக்கு நிரந்தரம், இந்த உறவுகள் எல்லாம் ஒரு போலியானதுன்னு தோணுச்சுன்னா, அப்படி ஏதாவது சங்கடமான சமாதானம் இல்லாத மன உணர்வுகளை தூண்டி விட்டால், யாரோ நம்ம நம்புறவங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம நம்புறவங்களே இப்படி ஏமாற்றிட்டாங்க, பணம் கொடுக்கல, அது பண்ணல, இது பண்ணல, என்ன நடந்தாலுமே நீங்கள் நேராக உங்களுக்கு மேலே உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு சக்தியை நோக்கி நீங்கள் போங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்கள், அமைதியை தேடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபதாப ஆசை, அதில் உள்ள எதிர்பார்ப்பு, இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து அதை சரி செய்ய பாருங்கள். இந்த மேட்டர் சால்வ் ஆகும்.
இதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சிங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலர் நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு தடவை பாருங்க நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும், அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்துருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல்.
ஸோ இந்த பயணம் என்பது ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துங்க. நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜென்யூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது வந்து மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.